ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சவுத் இந்தியாவோட ஃபேமஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோம். சாம்பார் துவரம்பருப்பு யூஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் எங்களோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்டியான சாம்பார் வந்து செய்வீங்க. ஓகேவா? ஸோ ஃபாரினர்ஸ் கூட நம்ம ஊருக்கெலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற ரெசிபி என்னென்னா சாம்பார் தான். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம டேஸ்ட்டாக சமைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, துவரம்பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வேக வச்சுட்ருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம சாம்பார் செய்யணுன்னாலே துவரம்பருப்பை வேக வைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நாங்கள் எப்படி வேக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சோமா, அதில் என்ன பண்ணோன்னா, நாங்கள் அந்த துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் போட்டுட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டோம். அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் கலரில் காமிக்குது. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுட்டோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். எதுக்காகனா அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா குழைய நல்லா வேகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய்கறி அறியலாம். ஸோ நம்ம செய்கிற விதத்தில் டேஸ்ட்டாக நம்ம செஞ்சோன்னா நம்ம செய்கிற ரெசிபிஸை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்டான சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? குண்டால பருப்பு வெந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கல்சட்டியில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பருப்பு கடைய போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். கேரட், பீன்ஸு, சௌச்சௌ, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த துவரம்பருப்பு வெந்துச்சு இல்லையா, அதே பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு. ஸோ ஆயில் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் நெய். நம்ம செய்கிற சாம்பார் ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். சாம்பார் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டோடனே பொரியுது பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து போட்டுடலாம். வெங்காயம் குயிக்காக வதங்கணுன்னா லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். சால்ட் போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்குனிங்கன்னா அந்த கோல்டன் கலருக்கு டக்குன்னு மாறிடும். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிச்சுன்னா நம்ம சீக்கிரமாகவே சாம்பார் வந்து செஞ்சிடலாம். இது எப்போவுமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி சாம்பார். சவுத் இந்தியாவில் அடிக்கடிக்கு எல்லாருமே சாம்பார்னு செய்வாங்க. ஸோ கெஸ்ட்டுக்கெலாம் கூட இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து அப்படியே மத்து வச்சு அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிறோம். ஓகே, பாருங்கள், இது மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் உட்காந்துக்கிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். மொத்தத்தில் அந்த பருப்பு நல்லா கடைஞ்சால் நல்லாயிருக்கும் சாம்பார். ஸோ ஆனியன் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. பருப்பும் நம்ம கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி சௌச்சௌ, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், இந்த காயெல்லாம் போட்டுட்டு நம்ம சாம்பார் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்ம சாம்பார் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும்.
ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சோண்டு புளி. ஸோ ஓகே, இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆனது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம போட போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு தண்ணியில் தானே போட்டு வச்சுருந்தோம். இப்போ நம்ம நல்லா அதை அலசிட்டு அந்த சவு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் அது எல்லாத்தையும் தண்ணியை விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த குண்டாவில் வந்து போட போகிறோம். இப்போ இந்த காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் புது புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதில் அந்த காயோடு போட்டு தூவி விட்டாச்சு. இப்போது நாங்கள் கல்லுப்பு வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். சாம்பார் நம்ம ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நாங்கள் வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாய் தூள், ஸோ மிளகாய் தூளில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போது மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டோம். மஞ்சள் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம செய்கிற ரெசிபீஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி 1 ஸ்பூன் மஞ்சள். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றணும். எதுக்காகனா நம்ம போட்ட காய்கறிகள்லாம் நல்லா வேகணும், அதுக்காக. சரிங்களா? ஸோ அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். சரி, வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். சரி, இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம், புளி தண்ணியை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் அந்த புளியை வந்து கரைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த புளி தண்ணி அது ஆக்சுவலாக புது புளி, அதனால் தான் ஒயிட்டாகவே இருக்குது அந்த தண்ணி. ஸோ அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம டேரெக்டாக இந்த காயிலையும் நம்ம ஆட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். இது வந்து காய் வேக கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த புளிச்சாறை வந்து நம்ம சேர்த்துருக்கலாம். இது வந்து புளியை கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும், எந்த திப்பி இல்லாமல். அந்த தண்ணியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே ரெசிப்பியில் மாங்காய், முருங்காய்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் இந்த சீசனில் எங்களுக்கு அது கிடைக்கல. இனிமேல் இப்போ தானே சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன் ஃப்யூச்சர் எங்களுக்கு கிடைக்கும் போதே நாங்கள் அதை வச்சு கூட நாங்கள் சாம்பார் ரெசிபி வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த புது புளி சாறு இருக்கு இல்லையா, ஃபில்ட்ரு பண்ணது, அதை வந்து நாங்கள்
இந்த பருப்பு தண்ணியில் துவரம் பருப்பு கடைஞ்சி வச்சோமே அதில் வந்து நாங்கள் ஊற்றிட்டோம். இந்த பக்கம் காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது. உங்ககிட்ட மாங்காய் முருங்கைக்காய்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வெந்தாலும் அந்த அளவுக்கு தான் நம்ம செய்கிற சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காய் வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு தண்ணி, இந்த பருப்பும் இந்த புளிச்சாறு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிட்டா சாம்பார் தயாராகிடும். சில பேர் கேட்குறீங்க, இது மாதிரி நம்ம சாம்பார்லாம் செய்யும்போதே சாம்பார் பொடி போட்டுக்கலாமான்ட்டு. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. பட் நாங்கள் வந்து போடலை. நாங்கள் இது மாதிரியே செஞ்சு பழகிடுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த சாம்பார் பொடியும் கடையில் விற்கிறதுலாம் வாங்கி போடலை. உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வைஸ். இது மாதிரி செஞ்சால் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் புளிச்சாறையும் சேர்த்துமே அதை வந்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. நல்லா சுண்டி வந்துடும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்காக சூப்பரான சாம்பார் ரெசிபி இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி சாம்பார் வந்து செஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விடுங்க. சாம்பார் வந்து காரமாக இருக்காது. ஸோ குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு சாப்பாடு ஊட்டி விட்டிங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சவுத் இந்தியாவில் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 இல்லை 3 வாட்டி கூட சாம்பார் தான் செய்வாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிக்க போகுது பாருங்கள். இது நல்லா கொதித்த உடனே கொதித்து லைட்டாக கொஞ்சம் சுண்டி இருக்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் கூட தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெசிபி தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.